மை ஃபேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் தான் நான் இந்த வீடியோவில் தச்சு காட்ட போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு நம்ம பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் கேன்வாஸ் ஒட்டுறதுக்காக நமக்கு அயன் பாக்ஸ் தேவையில்லை. நம்ம தையல் போட்டாவே போதும் இந்த டிசைன் நம்மளால் உருவாக்க முடியும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் கேன்வாஸ் பயன்படுத்த போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கழுத்து கட் பண்ண வேஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸ் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ் பக்கம் அந்த கைக்கு டிசைன் நம்ம கொடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கேன்வாஸை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ நேர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸ் இருந்தால் கூட நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தைக்க முடியும். அதாவது ப்ளவுஸ் துணி ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு பேப்பர் கேன்வாஸ் மேலே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சார் எனக்கு பேப்பர் கேன்வாஸ் மேலே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தெரியாமையும் எப்படி தைக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா நேராக கட் பண்ணி நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புக்காக கொடுக்குறது தான் இது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போகிறதுனால தப்பு கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இந்த பேப்பர் கேன்வாஸ் கூட ஒரே நேராக கட் பண்ணக்கூடாதா, ஏன் எத்தனை ஜாயிண்ட் போடணுன்ற ஒரு கேள்வியும் வரும். நிறைய கழுத்து கட் பண்ணும்போது இல்லை டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர் கேன்வாஸ் வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பீஸை வச்சு கூட நம்ம டிசைன் செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையினுடைய லென்த்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடு நேராக நான் போட்டுக்கிறேன். இப்போது போட்ட கோட்டில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு நமக்கு டிசைன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நேராக ஒரு கோடு போட்டுட்டு தோராயமாக போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வரமே நான் கீழ்ப்பக்கம் ஒரு கோடு நேராக போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸில் கையோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நாம் பார்த்திங்கன்னா டிசைன் ஆரம்பிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக மடித்து நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு அகலம், அதாவது சென்ட்ரு கரெக்டாக வச்சு 1.25 இன்ச்சு அகலம் பார்த்திங்கன்னா சென்டரில் ரெண்டு பக்கம் வர மாதிரி அந்த 1.25 ரெண்டாக பிரித்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து நான் ரெண்டு சைடும் நான் மார்க் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பாதி மார்க் பண்ணால் போதும். அப்படியே டபுளாக மடித்து கூட நம்ம கட் பண்ண முடியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெண்டு புள்ளிக்கும் அதாவது ரெண்டு மார்க்குக்கும் நடுவில் சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணி மேலேருந்து ரெண்டு பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் நான் வரைகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாராலையுமே வரைய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சென்ட்ரு மட்டும் கரெக்டாக ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரு மேல் பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ரவுண்ட் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு பேப்பர் கேன்வாஸில் ஒரு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு 3/4 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி தனியாக கட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமான மெத்தேடு தான். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் மார்க் பண்ணால் போதும், டபுளாக மடித்து நம்ம கட் பண்ண முடியும். இருந்தாலும் ரெண்டு பக்கம் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். வரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஏன்னா டைலருக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வரைகிறது நல்லா வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டேன். இப்போ தெரியாதவங்க இந்த ரவுண்ட் ஷேப் என்னால் கட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 1.25 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அகலத்துக்கு நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் மார்க் பண்ணி ஒரு 3/4 இன்ச்சு உயரத்துக்கு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி கரெக்டாக ரவுண்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீடியோ கட் ஆகி போச்சு. அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டாக வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சுலபமான மெத்தேடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து சென்டர்லேருந்து ரெண்டாக மடித்து அப்படியே பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் தான் கட் பண்ணேன். டபுள் சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்துடுச்சு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆகிடுச்சு. அந்த கட் பண்ணும்போது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம லைனிங் துணியில் வச்சு நம்ம தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் நல்லா திக்காக இருக்கிறதுனால அடியில் பேப்பர் கேன்வாஸ் வச்சாலும் நமக்கு மேலே நமக்கு தெரியல. உள்பக்கம் பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் லேசாக தெரியுது. உள்பக்கம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. சப்போஸ் உங்களுக்கு வச்சா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது மேல் பக்கம் தெரிகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி மேலே வச்சு தையல் போட்டு அடித்து திருப்புற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் போயிடும். அப்போ மேலே நமக்கு தெரியாது.
ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் துணி மேலேயே வச்சு நான் வந்து தையல் போடுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வர மாதிரி இருக்கும், மேலே தெரியிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வந்து திருப்புற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி மேலேயே ஃபஸ்ட்டு வந்து தையல் போட போகிறேன். அதாவது கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு, அதேமாதிரி சென்ட்ரு அந்த ரவுண்டும் கையோட சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப் வந்து விட்டுறணும். ஒரே நேரம் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஃபஸ்ட்டு பெரிய தையல் வந்து போட்டுக்கிறேன். இல்லை சார் என்கிட்ட அயன் பாக்ஸ் இருக்குது, நான் அயன் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். எத்தனை பேர்கிட்ட அயன் பாக்ஸ் வீட்டில் தைக்கிறவங்ககிட்ட இருக்குன்றலாம் நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் இல்லாதவங்களும் இந்த மாடல் வந்து தைக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து தைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஒரு தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ கீழ்ப்பக்கம் ஓரம் இந்த ரவுண்ட் ஷேப் எங்கே திரும்புதோ அந்த இடத்துல போடணும். நல்லா ஓரமாக வந்து தையல் வந்து போடணும். ரெண்டாவது தையல் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ஷேப் வரதாவில் ஓரமாக வந்து வர மாதிரி தையல் வந்து போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தையல் வந்து நான் வந்து போட்டுட்டேன். கீழ்ப்பக்கம் போட்ட தையல் பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ஓரமாக நான் வந்து போட்டிருக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக வந்து திரும்பும். ஏன்னா நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணாததுனால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி மேலே இந்த லைனிங் துணியை வந்து வைக்கணும். அதாவது ப்ளவுஸோட மேல் பக்கம் நல்லா வச்சுங்க, ப்ளவுஸோட மேல் பக்கம் லைனிங் துணியை வச்சு நம்ம வந்து எப்படி நான் வந்து தைக்கணும் அதேமாதிரி நம்ம வந்து தைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடித்து திருப்பும்போது நமக்கு லைனிங் துணி அடியில் போயிடும். அதேமாதிரி அந்த பேப்பர் கேன்வாஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டரில் போயிடும். இந்தமாதிரி ரவுண்ட் ஷேப் திருப்பும்போது 2 துணியும் நமக்கு வந்து நவரும். அது நவராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து திரும்பாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதேமாதிரி வந்து பேப்பர் கேன்வாஸ் மேலே தையல் உள்ளாமல் அந்த பேப்பர் கேன்வாஸ் ஓரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போடணும். அந்த கார்னர் ஷேப்லாம் ஒரே மாதிரி வந்து கரெக்டாக ஒரே நேரம் வந்து வர மாதிரி நம்ம வந்து திருப்பணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த தையல் வந்து கட் ஆகாமல் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கார்னர் ஷேப் வந்து நல்லா அழகாக திரும்பும். அதேமாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்காக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா துணி அதிகமாக இருந்தாலும் ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பாது. கொஞ்சம் ரொம்ப கம்மியாக எவ்வளோ கம்மியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கம்மியாக விட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில துணிகள் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு வரும். அதுக்கு தகுந்த நம்ம வந்து இந்த ரவுண்ட் துணி வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இப்போ பின்னெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் திருப்பினா போதும். அழகாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும். ஏன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால அழகாக நமக்கு வந்து திரும்பும். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தையல் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். தையல் வந்து சரியாக வரலைன்னா 1க்கு 2வது தையல் கூட நீங்கள் வந்து போட்டு சரி பண்ணலாம். அந்த கார்னர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அந்த கார்னரும் பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்து திரும்பி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஆப்போசிட் கலர் நம்ம ஃபஸ்ட்லேயே காமிச்சோம் இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து கொடுக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக மடித்து நம்ம வந்து ஒரு தையல் வந்து போடணும். இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு இருக்குது. நீங்கள் கை லென்த்துக்கு தகுந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக மடிச்சிருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி நம்ம வந்து விட்டுட்டு கீழ்ப்பக்கம் நேராக வந்து ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். தையல் போடும்போது அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி கலர் நூல் வந்து நம்ம வந்து மாற்றி தான் வந்து தையல் வந்து போடணும். இல்லை நீங்கள் கீழ்ப்பக்கம் லேஸ் எதனா வைக்கிறதுனாலும் வச்சு நீங்கள் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தையல் போட்டுட்டோம். இப்போ இருக்கிற மாதிரியே வச்சு நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை மேல் பக்கம் நம்ம வந்து வைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் 1/2 இன்ச்சு வந்து அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மேல் பக்கம் எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வைக்கிறோம். பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வந்து டிசைன் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கையினுடைய அளவுகள்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த கீழ்ப்பக்கம் கொடுக்கக்கூடிய அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே அளவுக்கு வரணும். அது தகுந்த நம்ம வந்து 1 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நமக்கு வந்து அகலம் வந்து கீழே எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒரு கோடு வந்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கையினுடைய அந்த அளவு நம்ம மடித்து வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுகளை வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக வச்சு தையல் போடும்போது நம்ம கை வந்து கம்மி தாச்சு நமக்கு வந்து வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு கோடு ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் அப்படிலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படியே வச்சு கூட தையல் வந்து போட்டுக்குவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து தையல் போடும்போது இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே வந்து நவுந்து போகும். அது நவுந்து போகாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கணும். அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தும் மேலே இருக்கக்கூடிய கிளாத்தும் வந்து நோராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு தையல் போடும்போது தையல் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கோட்டுக்கு நேராக வச்சு நம்ம வந்து பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் லேசாக பெண்டு வருது. அந்த பெண்டை வந்து எடுத்து விட்டுட்டு நேராக வர மாதிரி பார்த்து திரும்ப நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு நம்ம வந்து தையல் போட்டதுனால அந்த தையல் சுருக்கம் இருக்கிறதுனால சென்டரில் கொஞ்சம் பெண்டு வரும். அதை கொஞ்சம் நம்ம வந்து நேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து தையல் வந்து
ஓரமாக ரவுண்ட் ஷேப்லேயே வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து போடணும். அந்த கார்னர் ஷேப்பும் கரெக்டாக வந்து நம்ம வந்து திருப்பணும். இந்த மாதிரி தையல் வந்து நெருக்கமாக வச்சு ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கம் வந்து டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவதாக கொடுத்த அந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பிசுரோடு இருக்கும். அந்த பிசுரை வந்து நம்ம வந்து மடித்து வந்து தையல் போடணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து மடித்து வந்து எம்மிங் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதுக்குமே வந்து எம்மிங் பண்ண மாட்டேன், தையல் தான் வந்து போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம வந்து திருப்பலாம். இப்போ திருப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒன்று 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம வந்து மடிக்கலாம். மடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உள்பக்கம் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே வந்து மேல் பக்கம் திருப்பி ப்ளவுஸ் துணியை மட்டும் எடுத்துகிட்டு லைனிங் துணி மேலே நம்ம வந்து தையல் போடும்போது பார்த்திங்கன்னா அடியில் மடிச்சு விட்டதுக்கு மேலே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து தையல் வரமே நம்ம வந்து உள்பக்கம் தையல் போடும்போது அந்த பிசுறு வந்து நமக்கு உள்பக்கமாக மறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து மேல் பக்கம் எப்படி இருக்குதோ சேம் அதேமாரி தான் உள்பக்கமும் நமக்கு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓரமாக வந்து தையல் வந்து போட்டிருக்கிறேன். இப்போது மேல் பக்கம் ரவுண்டுக்கு நம்ம வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோன்னா ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். டபுள் கலர் சேரீ இருந்தால் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸுக்கு வந்து டபுள் கலர் ஸ்லீவ் வந்து டிசைன் வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து தச்சு போடலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த வளைவுகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து லேஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை கீழ்ப்பக்கம் அந்த லென்த்துக்கு வேணாலும் நீங்கள் லேஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி வந்து எப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஒன்று தைச்சேன். அது தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் வந்து தைச்சி காமிச்சிருக்கிறேன். அந்த ப்ளவுஸோட டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் வந்து காட்டுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஆப்போசிட் கலர் வந்து நம்ம வந்து கைக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் வேணால் நம்ம நேராக வேணாலும் வைக்கலாம். அந்த ரவுண்டுக்கு மேலே நேராக வேணாலும் வைக்கலாம். இல்லை அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வேணாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு லேஸ் வைக்கலாம். கீழ்ப்பக்கம் ஓரமும் லேஸ் வைக்கலாம். இல்லை சென்டரில் வந்து வி ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து கொடுக்கலாம். இப்படி நீங்கள் லேஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அந்த கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷனரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.